இதய துடிப்பு கோளாறு பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த முதியவருக்கு ஃபேஸ் மேக்கர் மூலம் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆர்ட்ரியோவென்ட்ரிகுலர் பிளாக் பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்த வயது முதிர்ந்த நோயாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நோயாளியின் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 44 என்ற விகிதத்தில் இருந்துள்ளது. பின்னர் இதய துடிப்பு 28ஆக குறைந்த நிலையில் டூயல் ஷாம்பர் லீட்லெஸ் ஃபேஸ் மேக்கர் என்னும் நவீன சிகிச்சை முறை மூலம் இயல்பான இதய துடிப்பை மீட்டெடுத்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நவீன ஃபேஸ் மேக்கரை பொருந்தும் MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையின் கார்டியாலஜி, ஸ்ட்ரக்சரல் மற்றும் எண்டோவாஸ்குலர் இன்டர்வென்ஷன்ஸ் பிரிவின் மூத்த ஆலோசகர் டாக்டர் பாபு ஏழுமலை தலைமையிலான மருத்துவ குழுவினர் இந்த முறையை வெற்றிகரமாக கையாண்டுள்ளனர். இது தொடர்பாக டாக்டர் பாபு ஏழுமலை கூறுகையில், சிக்கலான இதய துடிப்பு கோளாறுகளுக்கான பாதுகாப்பான திறன்மிக்க மேலாண்மையை உறுதி செய்ய இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இந்த சிகிச்சையின் வெற்றி நிரூபித்திருக்கிறது. இதுவரை நம் நாட்டில் மிக குறைவான எண்ணிக்கையில் சில நோயாளிகளுக்கே இத்தகைய நவீன ஃபேஸ் மேக்கர் பொருத்தும் சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன என்றார். நான் டாக்டர் பாபு ஏழுமலை, இருதய நோய் நிபுணர், MGM ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து பேசுகிறேன். என் கூட இருக்கிறவர் ஒரு அரௌண்ட் 60 years ஆஃப் ஏஜ். அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக போகிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் ஹார்ட் ரேட் வந்து 40 கீழே கூட போயிட்டு இருந்தது. அதனால் அவருக்கு பேஸ் மேக்கர், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கருவி, பேஸ் மேக்கர்ன்ற கருவி, அதுவும் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அப்படின்ற கருவி யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கத்தில் 2 அறைகள், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், இதயத்தில் இருக்கிற 2 அறைகள் டியூவல் சேம்பர் ஒயர்லெஸ் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கம்மியான ப்ரொசீஜர் தான் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சான்சஸ் வந்து யூஸ்வலாக ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சான்சஸ், காம்ப்ளிகேஷன்லாம் ரொம்ப கம்மி. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ப்ரொசீஜரே ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். ஹாஸ்பிட்டலில் ஒரு 24 to 48 hours, ஒரு நாள் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். மற்றபடி ஒன்றும் எந்த பெருசாக மேஜராக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது வந்து இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணால், பெரியவங்களுக்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.